திமுக பலமுறை ஆட்சியில் இருந்தாலும் இப்ப இருக்கிற ஆட்சியில் இருந்தா எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வரும் இல்ல உங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க கூட காமராஜ் தான் சொல்றாங்க, கருணாநிதி ஆட்சியை சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்? எனக்கும் அந்த சந்தேகம் ரொம்ப நாளா இருந்துச்சு. இந்த சந்தேகம் உங்க மனசுலயும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். வேற எதுவுமே இல்லை, ஒரு நிருபர் ஒரு கேள்வியை கேட்கிறார். பழைய வீடியோவா இருக்கும்னு தோணுது, புது வீடியோவா பழைய வீடியோவா அப்படிங்கிறது இங்க பிரச்சனை கிடையாது. அதுல சொல்லியிருக்கக்கூடிய மேட்டர் தான். திமுக கூட்டணியை சார்ந்தவங்க சொல்லும்போது எம்ஜிஆர் அளவுக்கான ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா காமராஜர் ஆட்சியை நாங்கள் மறுபடியும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கருணாநிதி ஆட்சியை நாங்கள் திரும்ப கொடுப்போம் அப்படின்னு சொல்ல மாட்டேங்காங்க? இந்த கேள்வி பல நாட்களாகவே இந்த நிருபர் கேட்டுட்டு இருக்காருன்னு தோணுது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதற்கு பதில் சொல்லாமல் போற மாதிரியான ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம். அப்படின்னா இங்கே உண்மையிலேயே எம்ஜிஆர் அவர்கள் நின்ற மாதிரியும் இல்லாட்டி காமராஜர் அவர்கள் மனதில் நின்ற மாதிரியும் கருணாநிதி அவர்கள் இல்லையா? அதுவும் திமுக, ஜெயலலிதா அவர்களை பற்றி திமுக பேச மாட்டாங்க. பட் இந்த இரண்டு தலைவர்களை பற்றி பேசுகிறாங்களே, அதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கு. உங்களுக்கு நீங்கள் கேட்ட அரசியல் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் எந்த ஆட்சி பொன்னான ஆட்சி, இந்த ஆட்சி எப்படியான ஆட்சி அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். மல்லை சத்யா, மதிமுக அங்கிட்டு இங்கிட்டு அடிபட்டு துரை வைக்க அவர்களுக்காக மல்லை சத்யாவை மிகப்பெரிய துரோகி பட்டத்தை கொடுத்து வெளியேற்றி விட்டார்கள். இப்ப மதிமுகல பெரிய அளவுல பிரளயம் வெடிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதுவும் மல்லை சத்யா அவர்களே இத்தனை வருடங்கள் ஒரு தலைவர் என்னை எதுவுமே செய்ய மாட்டாரு, அவர் நல்லா பார்த்து கொள்வார் அப்படின்னு நினைச்ச தலைவர் என்னை துரோகி பட்டம் கொடுத்து வெளியேற்றுகிறார். தன் மகனுக்காக என் மீது அபாண்ட பழியை சுமத்தி இருக்கிறார் வைகோ. உண்ணாநிலை போராட்டம் இருப்பது உடலுக்கு நல்லது என்று மிகப்பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து PhD வாங்கி இருப்பது போல துரை வைகோ கூறுகிறார். மல்லை சத்யா அவர்கள் பதிலடி. உண்மையிலேயே மல்லை சத்யா அவர்கள் அந்த கட்சிக்காக உழைத்தது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஸோ உள்ளூர அந்த கட்சியில் என்ன நடந்தது அப்படிங்கிறதுலாம் தெரியாது, ஏன்னா அது உட்கட்சி பூசல் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஆனால் இப்போ அதிமுகவை பல முறை நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம். அதிமுகவில் EPS அணி, OPS அணி, அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய அமமுகவினுடைய அணி, சசிகலா அவர்களுடைய அணி, இப்படின்னு சொல்லி பல அணிகள் இருக்கிறது அப்படிங்கிறது அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவு அப்படிங்கிறதையும் பல முறை சொல்லியிருக்கோம். அடுத்ததாக இதே மாதிரியான ஒரு பிரச்சனையில் சிக்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமக தான். ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் தனித்தனியாக இருப்பதும், அதுவும் அன்புமணி அவர்கள் இப்போது நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அதற்கு எதிராகவும் ராமதாஸ் அவர்கள் பேசுவது, தடை போடுவது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்துகிட்டே போகுது. இது பாமகக்கு சுத்தமாக நல்லது கிடையாது. அதே மாதிரி இன்னொரு கட்சி ரொம்ப பெரிய அளவில் வீழ்ச்சியுடன் இருக்கிறது அப்படின்னா அது மதிமுக தான். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மதிமுக கரைந்து கொண்டிருந்தது என்றால் வைகோ அவர்களுக்கு பிறகு துரை வைகோ அவர்கள் திமுகவில் ஒரு மெம்பராக தான் இருப்பாரே தவிர மதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குமா என்பது பெரும் கேள்வி. ஸோ மதிமுக இப்போது அதனுடைய சுயத்தை இழந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மல்லை சத்யாவும் அதை தான் சொல்றாரு. மல்லை சத்யா அவர்களுடைய ஆதரவாளர்களும் அதை தான் சொல்றாங்க. இப்போ மதிமுகலேயே 2 ஆதரவாளர்கள், ஒன்று மல்லை சத்யா ஆதரவாளர்கள், இன்னொன்று வைகோ ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதில் துரை வைகோ ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்றவங்க வெகு குறைவு தான். ஸோ இது எல்லாமே கூட்டி கழிச்சு பார்க்கும்போது மதிமுகவுக்கு நேரம் சரியில்லை. 2026 தேர்தலில் மதிமுக எப்படி கேம்பெயின் பண்ண போகிறாங்க, எத்தனை சீட்டு வாங்க போகிறாங்க, அதை திமுக எத்தனை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பெரும் கேள்வி. என்னானாலும் சரி நான் ஸ்டாலின் அவர்கள் பக்கம்தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி மதிமுகவினுடைய வைகோ அவர்கள் கூறியிருக்கிறார். ஆனால் இதே வைகோ அவர்கள் ஸ்டாலின் அவர்களை ரொம்ப கொச்சையாக பேசினது, அதுவும் தமிழ் ஈழத்துக்காக நான் எக்காரணம் கொண்டும் அந்த பக்கம் போகவே மாட்டேன் அப்படின்னு சொன்னது எல்லாமே வெறும் நடிப்பா கோபால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் நமக்குலாம் தெரியுது. மீதம் இருக்கிறதா மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்களே, அவங்களே அதற்கான முடிவுரை அப்படிங்கிறத எழுதுவாங்க. முன்னுரை நாம கொடுத்துட்டோம், முடிவுரை அவங்களுடையது. சிக்கன் ரைஸ், PPG சங்கர் அவர்களுடைய வழக்கு, கொலை வழக்கு இருக்குல்ல, அதில் சிக்கன் ரைஸ் ஒருத்தன் சாப்பிட போகிறான். அந்த சிக்கன் ரைஸ் சாப்பிட்றவன் அங்கே ஹோட்டல் அங்கே சப்ளையர் ஏதோ இருந்திருக்காங்க, அண்ணே சிக்கன் ரைஸ் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லியிருக்கான் போல். அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கானே சிக்கன் ரைஸ் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்க, ஏதோ ஒன்று நடந்திருக்குங்க. உடனே அந்த நபர், அந்த ரவுடின்னு சொல்கிற ஒருத்தன் என்ன செய்கிறான், சாப்பிட்டுட்டு இருந்தவனை பிடிச்சு அடிக்கிறான். நான் யார் தெரியுமா, PPG சங்கரை கொன்னது யார் தெரியுமா, காருக்குள்ளே வச்சது கொன்னது நான் தான் ஐயா அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்குறாங்க. ஐயா PPG சங்கர் தெரியுமா, ஐயா கணம் காவல்துறை அதிகாரிகளே, இந்த வீடியோலாம் அவங்க கண்ணுக்கு பட்டுச்சு, பார்வையில் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அவனெல்லாம் பிடிச்சு 4 இழுத்து இனி என்னடா உண்மையிலேயே அவனை நீ தான் கொன்னியா அப்படின்னு சொல்லி கேளுங்கயா. ஏன்னா எங்கள் யூடியூப் கம்யூனிட்டியை சேர்ந்த TTF வாசன் எதையாவது ஒன்று சொல்லிட்டா உடனே வந்து அவர் அரெஸ்ட் பண்ணுறது, அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விசாரணை செய்கிறது அப்படிங்கிறது செய்கிறீங்க. இன்னொரு நபர் என்ன செஞ்சாலும் செய்ய மாட்டீங்க, கண்டுக்கிட மாட்டீங்க.
அதே மாதிரி இங்கே ஏதாவது ட்விட்டரில் யாராவது ஏதாவது கருத்துக்களை போட்டால் விடிய காலையில் அவங்க வீட்டில் போய் அரெஸ்ட் பண்ணுறீங்க. இங்கே ஒருத்தன் நான் தான் கொலை செஞ்சேன், வேணா நீ யூடியூப்பில் தேடிக்கோடா அப்படின்னு சொல்லி இவ்வளோ பகிரங்கமாக வாக்குமூலம் கொடுக்குறாரே. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செஞ்சீங்கன்னா இதே மாதிரியான ரவுடிகளை உள்ள பிடிச்சு எங்களை மாதிரி சாதாரண மனிதர்கள் வாழ்வதற்கு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டை ஏற்படுத்தி தாருங்கள் ஐயா அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகளிடம் நாம் என்ன செஞ்சுக்கலாம், ஒரு கோரிக்கையை வச்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு திமிரா பேசுறாங்க. அவன் அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா நான் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி அடிக்கிறான். அடிச்சதோட மட்டும் இல்லாம நான் தான் கொன்னேன், நான் தான் காருக்குள்ள வச்சு கொன்னேன் அப்படின்னு சொல்லி இந்த தைரியம் யார் கொடுத்தது? அப்போ இந்த தைரியத்துக்கு பின்னாடி அதிகாரம் இருக்க வேண்டும். கண்டிப்பாக அந்த ரவுடிக்கு பின்னாடி அதிகாரம் இருக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் அரசியல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா அந்த அரசியல் செய்வது யார்? அந்த அரசியல் கட்சி எது? இவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற அரசியல் கட்சி எது அப்படிங்கிற உண்மை வெளியில் வந்தாலே இங்கே பல உண்மைகள் மக்களுக்கு புரிந்துவிடும். அதனால தான் அந்த உண்மைகள் எல்லாம் வெளியில் வராமல் இருப்பதற்கான காரணம். அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் அங்கே மருத்துவமனைக்கு போயிருந்தார்ல, ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டார்ல, அதெல்லாம் வெறும் நாடகங்க. அது மோடி அவர்கள் இங்கே வந்தார்ல, அவரை பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு சொல்லி காரணத்தை காண்பிப்பதற்காக ஒரு நாடகம் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிற ஒரு கான்ஸ்பிரசி தியரி. இல்லைப்பா அவருக்கு உண்மையிலேயே உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய வேர்ஷன் ஒன்று சொல்கிறார். அது வேற ஒன்றும் இல்லை, நாடகம், மக்களை நம்ப வைப்பதற்கு. அதான் வெளிநாட்டுக்கு போனார், சைக்கிள் பயணத்தெல்லாம் மேற்கொண்டார். அப்போது கோப்புகள் எல்லாம் பார்த்துருக்க வேண்டியதானே. நான் மனிதர்களுக்கு நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இவ்வளோ செஞ்சுட்டு இருக்கேன், உழைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்க வேண்டியதானே. இப்போ உட்காந்து ஃபோட்டோலாம் எடுக்க வச்சு அதெல்லாம் நடிப்பு, வெறும் நாடகம், மக்கள் இதெல்லாம் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய அளவில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினதற்கு இனிமேல் நாளைக்கு கண்டிப்பாக மு க ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லுவார். ஆனாலும் மக்களாகிய நீங்கள் இதற்கான பதில் என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிறதும் ரொம்ப ஈகராக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி ஒரு சென்னையின் மைய பகுதியாக இருக்கக்கூடிய வால்டாக்ஸ் ரோடு, சவுகார்பேட் பகுதி, துறைமுகம் தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல இப்படி கட்ட பஞ்சாயத்து, நில அபகரிப்பு இவற்றை செய்து கொண்டு யாரோ சாமானியரோ இல்ல தெரியாதவரோ கிடையாது, ஒரு கவுன்சிலர்கள். அடுத்ததா நில அபகரிப்பு அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டையே ஜெயலலிதா அவர்கள் தொடங்கினார்கள் என்று யார் சொல்றா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றார். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கேஸ், நில அபகரிப்பு தான். அந்த நில அபகரிப்புல ஈடுபட்ட நபர்கள் யார், அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது ஒரு அட்வொகேட் வந்து பேசுறாங்க. அப்படி பேசும்போது அவங்க ஒரு சிசிடிவிக்கான ஒரு இமேஜ், அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை போட்டோ காப்பி எடுத்திருக்காங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்கள் எடுத்துட்டோம்னு சொன்னோன்னே அந்த சிசிடிவி எல்லாத்தையுமே அடிச்சு உடைக்கிறாங்க ரவுடிகள் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த வக்கீல் அவர்கள் பேசியிருக்கிறது எவ்வளவு பெரிய கொச்சையான விஷயங்கள். அப்போ தமிழ்நாட்டில் நிலத்தை ஆட்டையை போடுறதுக்கு ஒரு குரூப் தயாராக இருக்கு. ஒரு வேக்கன் லேண்ட் அப்படிங்கிறது இருந்துடக்கூடாது. கொடி குத்தி அது எங்களுடையது, இது எங்கள் உரிமை, இது எங்கள் நிலம் அப்படின்னு சொல்லி ஆட்டையை போட்டு அங்கே ஒரு கட்சி அலுவலகத்தையும் தொடங்கி 4 பேருக்கு பாயாசம் கொடுத்து அந்த நில ஓனருக்கு ஒட்டுமொத்தமான பாயாசத்தை ஊத்திடுவானே போல. ஸோ இந்த நில அபகரிப்பில் ஈடுபடக்கூடிய எவனாவது ஒருத்தன் உழைச்சி சம்பாதிச்சு 1 சென்ட் இடத்த உங்களால் வாங்க முடியுமாடா அப்படின்னு சொல்லி நம்மளால கேட்க முடியும். ஏன்னா உழைப்பை போட்டு அதில் 1 சென்ட் நிலத்தை வாங்குறதுக்கு நாங்கள் படுற பாடு இருக்கு. அந்த நிலத்தை வாங்கணும், அந்த நிலத்தை சரி பார்க்கணும், ஈசி போட்டு பார்க்கணும். இதெல்லாம் தவிர அந்த நிலத்துக்கு வேல்யூஷன் கூடுமா குறையுமாங்கிறத பார்க்கணும். நம்மளாம் நிலத்தை வாங்குறது என்ன நமக்காகவா? நாளைக்கு நம்ம குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு வரும் காலத்தில் வாங்க முடியாத நிலைமை ஆயிரும் அப்படின்னு சொல்லியே நம்மளை நிலத்தை வாங்கி நிலத்தில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நாம எல்லாருமே அதை செஞ்சுட்டு இருக்கோம். 1 சென்டோ 2 சென்டோ 5 சென்டோ 10 சென்டோ இதெல்லாம் நம்ம எப்படியாவது வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குழந்தைகளுக்கு வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வாங்கி வைக்கக்கூடிய நிலத்தை இது சும்மாதாயா இருக்கு, ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து ஆட்டையை போட்டு அதற்கு ஒரு அரசியல் கட்சி பின்புலமாக இருக்கிறார்கள், அதற்கு சில கவுன்சிலர்கள் உடந்தையாக இருக்கிறார்கள், கவுன்சிலருக்கு மேல ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். கம்ப்ளைண்ட் கொடுத்து 1.5 மாசம் ஆயாச்சு. கம்ப்ளைண்ட் உடனடியாக லான்ச் பண்ணிட்டாங்க, கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க. ஸ்டேஷன்ல இருந்து எந்த விதமான இவங்களுக்கு ஒரு அழைப்பு கிடையாது, எதுவும் கிடையாது. இவங்களா வந்து கடைசியில் டிசி கம்ப்ளைண்ட், இன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இவங்களா நேற்று ஸ்டேஷனுக்கு போகும்போது செவன்ஹில்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ரத்னவேல் பாண்டியன் ஒரு அருமையான முத்தான வார்த்தைகளை உதிர்த்திருக்காரு. என்னன்னா, இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ராஜேஷ், ஆசாத் அப்படிங்கிற கவுன்சிலர்கள் இவர்களுடைய பங்குன்றது இதுல 50% மட்டும்தான். இதுக்கு மேல பெரிய கைகள் இருக்கு, அதனால நாங்க இதுல ஒன்றும் பண்ண முடியாது. யார் சொல்லியிருக்கா? ரத்னவேல் பாண்டியன், ஸ்ரீ போலீஸ் ஸ்டேஷன், செவன்ஹில்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இந்த முத்தான வார்த்தைகளை உதிர்த்திருக்காரு. ஸோ இந்த அம்மா பேசுகிறத பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி நம்முடைய நிலத்தை, நம்முடைய சொத்தை நம்மளால் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்திருக்கு. உங்களுக்குள்ளே வந்திருக்குன்னா நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு பண்ணுங்க. சரி, கவின் அவர்கள் ஆணவ படுகொலை காரணமாக கொல்லப்பட்டார். நேற்று நம்ம பார்த்தோம், சுர்ஜித் அவனை நம்ம அரெஸ்ட் பண்ணியாச்சு. அவங்களுடைய அப்பாவும் அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ கவின் அவர்களுடைய பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு நிதி வேண்டாம், நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறது ரொம்ப வேலிடான பாயிண்ட்ஸ். ஏன்னா எல்லா கொலையும் நிதி கொடுத்து, பணம் கொடுத்து அதை மறைத்து விடலாம், அதை கொஞ்சமாக பேச்சிலிருந்து கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களோ என்னவோ. பட் அவங்களுடைய பேரண்ட்ஸ், கவின் அவர்களுடைய பேரண்ட்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பணம்லாம் எனக்கு வேணாம், எனக்கு நீதி வேணும். அவங்க அப்பா அம்மாவை அரெஸ்ட் பண்ணணும். அவங்க 2 பேருமே காவல்துறை ஆய்வாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த நேரத்தில் நாம் என்ன சொல்கிறோன்னா, இன்னைக்கு வந்து நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே பகிர்ந்தார்கள். அது மாரி செல்வராஜா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர். நாம் என்ன கேட்குறோன்னா, எல்லா நபர்களுடைய உயிரையும் உயிராக பாருங்க மிஸ்டர் மாரி செல்வராஜ், இல்லாட்டி இதே மாதிரியான நபர்கள். எங்களுடைய நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் இறந்தா, அது பட்டியலினத்தராக இருக்கட்டும், அவங்க இறந்தா இல்லை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் குரல் கொடுப்போம். நான் வேறு எதுவுமே கேட்கல. அஜித்குமார் அவர்கள் இறந்து போனாங்க, அதுவும் ஒரு 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 லாக்அப் டார்ச்சரில் இறந்து போனாங்க அப்படிங்கிறது தமிழ்நாடே பேசிச்சு. அந்த நேரம்லாம் நீங்கள் கோமாவில் இருந்துக்கிட்டு அப்படின்னா உங்கள் மேலே இந்த மக்களுக்கு எப்படி தெரியுமா ஒரு கோபம் வரும். அப்போ நீயும் சாதி தானே பார்க்குற, நீ மனுஷனா பார்க்கலையே. ஓம் மூளைக்குள்ளேயும் உனக்கு மூளைன்னு ஒன்று இருக்குன்னா அதுக்குள்ளேயும் இந்த சாதி தானே இருக்கு. இந்த சாதி சார்ந்தவன் இறந்துட்டானா நம்ம கேட்கணும், இந்த சாதியை சார்ந்தவன் இறந்துட்டானா நம்ம கேட்கக்கூடாது, அதை கேட்கறதுக்கு வேற யாரோ இருக்காங்க. அப்போ இன்னொரு சாதிக்காரன் சொல்றான், அந்த சாதிக்காரன் இறந்தா நம்மளே ஏன் கேட்கணும், அது வேற யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி மாற்றி ஒரு சாதிய ஒரு ஏற்றத்தாழ்வை நீங்களே உருவாக்குறீங்களே. கேட்டால் சாதியால் பாதிக்கப்பட்டது நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறோம்ல. எல்லாருமே சாதியால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா இங்கே சாதிய பிரச்சனை வரும்போது மட்டும் குரல் கொடுக்கக்கூடிய நீங்கள், உங்களை மாதிரியான ஆட்கள், இன்னொரு நபர் அங்கே இறந்து கிடந்தாரு, கொடூரமாக கொலை செய்யப்பட்டாரு, அந்த நேரத்தில் ஒரு ட்வீட்டை போடுறதுக்கு என்ன இருக்குது? வேறு எதுவுமே நாங்கள் கேட்கல. ஒரு ட்வீட் போட்டால் இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறாதே. நீங்கள் தான் சாதியை முன்னிலைப்படுத்துறீங்க, நீங்கள் தான் இந்த சாதியத்தை வளர்த்து விடுகிறீர்கள் அப்படிங்கிறதுல ஆணித்தனமாக இதை வச்சு நாங்கள் சொல்ல முடியும். தயவு செஞ்சு எல்லோரும் மனிதர்கள் தான், எல்லோரு உடம்பிலும் இருப்பது அதே ரத்தம் தான் ஓடிட்டு இருக்கு. எல்லாருக்கும் வலிக்கும், எல்லாருக்குமே மனசு இருக்குது, எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது. நீங்களாம் பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், சோ கால்டு நீங்கள் பெரிய ஆட்கள்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களை மாதிரியான நபர்கள் எல்லோருக்குமான குரலாக ஒலிக்கும் போது தான் உங்களுடைய குரலினுடைய பவர் அதிகரிக்கும். ஒரு நபருக்கு, ஒரு சமூகத்துக்கு, ஒரு சாராருக்கு உங்களுடைய குரல் ஒலிக்கிறது என்றால் இன்னொரு குரூப் உங்களை எதிர்க்கத்தான் செய்வாங்க. நாம் எல்லாருக்கும் பொதுவானவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு இருக்கீங்க. அது மீடியாவாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு மீடியாவாக இருக்கட்டும், நாடகமாக கூட இருக்கட்டுமே. ஆனால் எல்லாருக்கும் குரல் கொடுங்க. இதுக்கு தான் நாங்கள் குரல் கொடுப்போனா அதுக்கு ஏன் நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப் கிளம்பும். அதற்கு எங்களிடம் பதில் கிடையாது. அதனால் அந்த மாதிரியான கேள்விகளை உருவாக்குவதை கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள் என்பது ஒரு ரிக்வெஸ்ட் தான். இனி உயிர் வாழ்வதற்கும் உரிமை கட்டணம் ஏதாவது கட்ட வேண்டி இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அவங்க எதுக்காக கேட்டிருக்காங்கன்னா, பஞ்சாயத்தில் போய் லைசன்ஸ்லாம் எடுத்துருங்கப்பா, டீ கடை வச்சுருந்தா 500 ரூபாய், சலூன் கடை வச்சுருந்தா 1000 ரூபாய், சோகால்டு 1000 ரூபாயா இருக்கும். இன்னும் பெரிய கடை சூப்பர் மார்க்கெட்லாம் வச்சுருந்தீங்கன்னா 10,000 ரூபாய் இப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன கொடுக்கணும்? அது பஞ்சாயத்துக்கு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா செருப்பு தைக்கிறவன்லேருந்து அங்கே ஏதாவது பிளாட்ஃபார்மில் கடை போட்டிருக்கிற எல்லாருமே இதே மாதிரி தான் கட்டணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பார்த்துருங்க. 2026 தேர்தல் வருது. இந்த மாதிரி விவசாயிகள் எல்லாம், வியாபாரிகள் எல்லாம் பாதிக்கிற மாதிரியான சட்டங்களெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா வியாபாரிகள் முழுவதுமாக உங்களுக்கு எதிராக திரும்பிடுவாங்க. இது ரொம்ப பெரிய அளவில் பேக்ஃபயராக மாறிடும். ஆளும் கட்சிக்கு சூதானமாக இருந்துக்கோங்க. ஆஹா, சூட்சமத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கடோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்கார். என்ன சூட்சமம் அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய நீதிமன்றம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய வாழ்நாள் முழுவதுமா அவருக்கு அந்த கேஸுக்கு விதி வந்துடக்கூடாது, தீர்ப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிற முனைப்புடன் தமிழக அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு சும்மா சுத்த விடுறாங்க. அதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் தப்பிச்சு போயிட்டே இருப்பார். ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நறுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கு நீதிமன்றம். என்னதான் நறுக்குன்னு கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு புரியுதா? செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிரான வழக்கை விசாரிக்காமல் இருப்பதற்கும் அதில் உடனடியாக தீர்ப்பு வராமல் இருப்பதற்கும் தமிழக அரசாங்கம் பல முயற்சிகளை மேற்கொள்கிறதாம். அப்படி முயற்சிகளை மேற்கொள்வதனால் இன்னும் 40-50 வருஷத்துக்கு இந்த வழக்கு போய்கிட்டே இருக்குமா. அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய வாழ்நாள் முடிந்து விடும், அதன் பிறகு கூட தீர்ப்பு வர்றது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுதான் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் சொல்லியிருப்பதை மக்களாகிய நீதிபதிகள் நீங்கள் எப்படி இதை பார்க்கிறீர்கள்? உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. ஸோ நிறைய செய்திகள், உண்மையான செய்திகளை பார்த்துருக்கோம். எந்த செய்திகளாக இருந்தாலும் உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு கருத்தை போட்டுட்டு நல்லா இருக்குடா, நல்லாடுறா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பிளெஸிங்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.